திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீன் பொலினேனி தற்கொலை வழக்கில் புதிய திருப்பமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என பல்வேறு தரப்பினராலும் சந்தேகம் எழுப்பப்பட்டு வருகிறது. நவீன் மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சுகள் அவிழுமா? ஆந்திர பிரதேச மாநிலத்தின் கிருஷ்ணா மாவட்டம் வையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 37 வயதான நவீன் பொலினேனி. திருமணமாகி குடும்பத்துடன் சென்னை புடலை அடுத்த பிரிட்டானியா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். இவர் சென்னையில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தில் கடந்த 3.5 ஆண்டுகளாக கருவூல மேலாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அண்மையில் திருமலா பால் நிறுவனம் அவர்களது நிறுவன வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து தணிக்கை செய்துள்ளது. அப்போது சுமார் 40 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பது தெரிய வந்து அதிர்ந்து போயினர். அது குறித்து மேலாளர் நவீனை அழைத்து பால் நிறுவன அதிகாரிகள் விசாரித்துள்ளனர். அப்போது நவீன் தான் மோசடி செய்ததை ஒப்புக்கொண்டு 5 கோடி ரூபாயை திருப்பி கொடுத்துள்ளார். எஞ்சிய பணத்தை விரைவில் கொடுத்து விடுவதாகவும் கூறியுள்ளார். எனினும் பால் நிறுவன அதிகாரிகள் நவீன் கையாடல் செய்தது குறித்து கடந்த மாதம் 24ஆம் தேதி கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் புகார் அளித்துள்ளனர். புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாமலேயே நவீனை நேரில் வரவழைத்து தனிப்பட்ட முறையில் கொளத்தூர் துணை ஆணையர் விசாரித்ததாக கூறப்படுகிறது. அப்போது நவீன் பணத்தை திருப்பிக் கொடுக்க கால அவகாசம் வேண்டும் என கோரியதை அடுத்து அவரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு திருப்பி அனுப்பியதாக தெரிகிறது. ஆனால் அதன் பின்னும் பணத்தை உடனே செலுத்தும்படி பால் நிறுவனம் சார்பில் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜூலை 9ஆம் தேதி நவீன் தனக்கு சொந்தமான இடத்தில் உள்ள குடிசையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற புழல் போலீசார் நவீன் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த நவீன் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக தனது சகோதரிக்கும் பால் நிறுவன அதிகாரிகளுக்கும் இமெயில் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தனது தற்கொலைக்கு நிறுவனத்தில் பணிபுரியும் 2 உயர் அதிகாரிகளே காரணம் என்றும் அவர்கள் நான் கையாடல் செய்த பணத்தில் பங்கு கேட்டு மிரட்டினர் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க வைப்போம் என்றும் கூறி அச்சுறுத்தியதாகவும் இதனால் தற்கொலை முடிவை எடுத்துள்ளேன் என்றும் நவீன் அந்த இமெயிலில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. நவீன் பொலினேனி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. ஏனென்றால் நவீன் உடல் மீட்கப்பட்ட போது கைகள் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நவீன் தற்கொலை செய்து கொண்ட இடத்தில் நாற்காலிகளே இல்லை. அதேபோல் நவீன் மீட்கப்பட்டது தொடர்பாக காவல்துறையினரிடம் தெளிவான விளக்கம் அளிக்கப்படவில்லை. இதனால் நவீன் கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டாரா என பல்வேறு தரப்பினரும் சந்தேகம் எழுப்பி வருகின்றனர். அதே நேரம் உடற்கூராய்வு அறிக்கையில் அவர் 100% தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே துணை காவல் ஆணையர் எதற்காக புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் தனிப்பட்ட முறையில் விசாரிக்க வேண்டும்? நவீன் இமெயிலில் குறிப்பிட்டிருந்தது போல மோசடி செய்யப்பட்ட பணத்தில் பால் நிறுவன அதிகாரி பங்கு கேட்டு நெருக்கடி கொடுத்தாரா என பல்வேறு சந்தேகங்கள் நவீனின் மரணத்தில் எழுந்துள்ளது. இதற்கிடையே கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வரவழைத்து கமிஷனர் அருண் விசாரித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து அறிக்கை அளிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் அதிரடி திருப்பமாக இந்த விவகாரத்தை விசாரித்து வந்த மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கரன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நவீன் மீதான குற்றச்சாட்டு குறித்து குற்றப்பிரிவு ஆய்வாளருக்கு புகார் அனுப்பப்பட்டிருந்த போதும் அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆய்வாளர் விஜயபாஸ்கரன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.